சத்தியமா எதிர்பார்க்கல. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு திரைப்படத்தை சாத்தியப்படுத்தியதற்காகவே இந்த திரைப்பட குழுவிற்கும் சலிட்டும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். படம் தொடங்கியது முதலே இயற்கையோடு நம்மளுடைய பிணிய வைத்து ஆர்வத்தோடு நம்மளை இந்த திரைப்படத்திற்குள்ளார கொண்டு போகக்கூடிய இயக்குனர் அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ள நமக்கு எப்படி ரம்யமான காட்சிகளை காட்டி ஒரு அழகியலோடு நம்மளை கடத்தி கொண்டாரோ அதே போன்று இடைவெளிக்கு முந்தைய காட்சிகள் முதல் பரபரப்பை பற்ற வைத்திருக்கின்றார். பரபரப்பான காட்சிகள் படம் முடிகிற வரைக்கும் இருக்கையின் நுனியில் இருந்தவர்களை கொஞ்சம் கூட அசைக்க முடியாத அளவிற்கான அற்புதமான காட்சிகள் அமைப்பை அமைத்து, அதுவும் படம் எடுக்கப்பட்ட பகுதியில் முழுக்க காடு மலை சார்ந்த பகுதிகள், பல இடங்கள்ல விலங்குகள் கூட சிஜி எடுத்திருக்கிறாங்க, பல இடங்கள்ல விலங்குகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்படியான ஒரு காட்சி அமைப்புகள் இதெல்லாம் எப்படி ஒரு சாத்தியப்படுத்தப்பட்டது என்பதே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒரு நாய்க்கும் மனிதனுக்கும் உள்ளான பாச பிணைப்பை இவ்வளவு அற்புதமாக தமிழ் மொழியில் மட்டுமல்ல வேற எந்த மொழியிலும் இதுவரைக்கும் திரைப்படம் வந்ததாக தெரியல. விக்ரம் திரைப்படத்துல வந்திருந்த ஏஜென்டினா கதாபாத்திரம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இந்த படத்தை பாருங்க, இந்த அலங்கு திரைப்படத்துல வரக்கூடிய கதாநாயகனுடைய தாயினுடைய கதாபாத்திரம் அதை விட பெரும் அளவுல பேசப்படும். படத்தினுடைய கதாநாயகன் குணாநிதி அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து முதல் படமா என்கின்ற ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்ற வகையில ஒவ்வொரு காட்சிக்கு ஏற்ற மாதிரியான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார். பரிதவிப்பையும் சண்டை காட்சிகள் ஆக்ரோஷமாகவும் மற்றும் பல காட்சிகள்ல நாயினுடையான பாச பிணைப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் மிக அற்புதமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். கதாநாயகரோடு மட்டுமல்லாம அவர்கள் கூடவே சேர்ந்து பயணிக்கக்கூடிய காளி வெங்கட் உள்ளிட்ட மற்ற இரண்டு கதாபாத்திரங்களும் மிக அற்புதமாக நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அலங்கு திரைப்படம் தமிழ் சினிமா வரலாற்றில் அலங்கரிக்கப்பட வேண்டிய ஒரு படம். அலங்கு திரைப்படம் தமிழ் சினிமா பாதையை வேறு திசைக்கு கொண்டு சென்றது. ஒரு பொறுப்புணர்வோடு சமுதாய அக்கறையோடு ஒரு படத்திற்குள்ளார சமுதாய பிரச்சனையும் எடுத்து வைத்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையும் பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு படத்தை தந்தமைக்கு அலங்கு திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் சங்கமித்ரா சௌமியா ஆண்டோனி அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கிய சக்திவேல் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தின் நாயகர் குணாநிதி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி.